இந்த ரூமுக்கு வெளியில இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. அந்த டிவியில வரதெல்லாம் மேஜிக் இல்ல, அதெல்லாம் ரியல் பிக்சர்ஸ்னு சொல்ல உடனே அவன் அம்மா கிட்ட நீ என்ன ஏமாத்துற, பொய் சொல்றன்னு சொல்றான். அதுக்கு அவனோட அம்மா நீ ரொம்ப சின்ன பையனா இருந்த, அதனால அதெல்லாம் டிவியில இருக்குன்னு பொய் சொல்லிட்டேன். ஆனா இப்ப நீ வளர்ந்துட்ட, உனக்கு 5 வயசாயிருச்சு, நீ கண்டிப்பா ரியல் வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அதுக்கு அந்த சின்ன பையன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, வேணும்னா என்னோட 4வது வயசுக்கே திரும்பி போறேன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் விடாம அவங்கிட்ட நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்தேன், எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில அந்த ஓல்டு நிக் என்ன கடத்திட்டு வந்து இந்த ரூமுக்குள்ள அடைச்சிட்டான், வெளியில போக முடியாத மாதிரி டோருக்கு லாக் செட் பண்ணிட்டான், அந்த நம்பர் லாக்கோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, நான் 7 வருஷமா இங்கதான் மாட்டிட்டு இருக்கிறேன்னு நடந்தத ஒரு கதை மாதிரி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறா. உடனே அவன் இல்ல, நீ சொல்ற கதை பொய், அது போர் அடிக்குது, இந்த ரூம் தான் ரியல், நீ சொன்ன வீடுலாம் டிவில தான் இருக்குன்னு கத்துறான். இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா இங்க பாரு ஜாக், வெளியில இருக்கிற உலகம் ரொம்ப பெருசு, நீ நம்ப முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும்னு அழுதுகிட்டே சொல்லி பாக்குறா. ஆனாலும் அவன் நம்பல. இந்த மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பையன் அங்க இருக்கிற டிவில வர்றதையெல்லாம் அம்மா கிட்ட காட்டி அது ரியலா இல்லையான்னு கேள்வி கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவன் முன்னாடி இருக்கிறது ஜஸ்ட் ஒரு டிவி தாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அவனுக்கு ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு சொல்ல